எங்க போறீங்க? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சில இடம்லாம் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுனாலே என்னமோ எதிர்த்து வெல்கம் பேக் டு சேனல். மறுபடியும் ஏற்காடு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஏற்காடுக்கு உண்டான vlog கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் வந்து இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. அது ஓகே, வெட்டிங் ஆனிவர்சரி. அதாவது போன வருஷம் இதே நாள் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அதனால் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு வந்து சரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்காடு. அதனால் வந்து ஏற்காடு வந்திருக்கேன். அண்ட் ஏற்காடு வந்து ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல உங்களுக்கு. ஸோ வந்த ரூட்டை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. போலீஸ் எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி ePASS இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. சேலம் அப்படின்னு. சேலம்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ePASS இருக்காது, எப்படி உங்களுக்கு ePASS அலோவ் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து தருமபுரிலேருந்து ePASS போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன் ஆக்சுவலாக ஏன் வந்து நீங்கள் சேலம் மாங்களுக்கு வந்து ePASS தரதில்லைன்னு கேட்டேன். அவங்களுக்கு ரீசன் தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சேலம் மாங்களுக்கு ePASS தரமாட்டாங்க. அதாவது இன்னும் ஒரு 1 வீக்கில் மறுபடியும் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவங்க வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏதாவது பக்கத்து ஊர்லேருந்து வர மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. ஏதாவது வேறு டிஸ்ட்ரிக்ட், அதாவது தருமபுரி அந்த மாதிரி ஏதாவது வேறு இடத்துலேருந்து வர மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸ் போட்டு ஃப்ரம் டூ வந்து ஏற்காடில் ஏதாவது ஒரு ரிசார்ட்டோ ஒரு ஹோட்டலோ நீங்கள் வந்து போட்டு அந்த மாதிரி வந்துக்கலாம். அது என்னுடைய ஒரு ப்ரோ டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். வந்தீங்கன்னா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் கிளியூர் ஃபால்ஸ் தான் வந்து இறங்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஏற்காடோட விளாக்ஸ். சும்மா சின்ன சின்னதாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் மாதிரி கொடுப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். குளிர் அதிகமாக இருக்குது. நீங்கள் கவலை தான் இருக்கு. கேர்ஃபுல்லாக வரணும் வந்தீங்கன்னா. இங்கே அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இங்கே ஏறி நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அப்பா அடுத்து கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து நம்ம வந்து சிவராயன் ஹில்ஸ் போயிட்டுருக்கோங்க. சிவராயன் ஹில்ஸ் போகிற ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய மாதிரி இல்லை. நான் லாஸ்ட் டைம் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து போக போக ரொம்ப வந்து பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க வந்து அந்த ஒரு வெதர் கிளைமேட் அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரோடெல்லாம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன். அண்ட் அந்த டாப் ஆஃப் ஹில்ஸ் மேலே ஏற ஏற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. எவ்வளோக்கா? 10 ரூபா தானே. ஒரு நிமிஷம். Oh my god! ஐயோ ரோடு தெரியல. எங்க போறீங்க? தெரியுமா? வாங்கம்மா வந்திருக்கேன் நான் ஆல்ரெடி. இல்ல ரோடு தெரியுதா பாருங்க. ரோடு தெரியல இங்க காமிக்கல. நம்ப முடியாது. திடீர்னு திரும்ப எவ்வளவு கார் இருக்கு. உள்ள இருக்காங்க போயில. மலையில ஏறதா இருக்கு போது இல்லையா? சரி. வந்து பார்த்தீங்கன்னா டைம் 12 மணி. சேவராயன் ஹில்ஸ்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடம் தான் இப்போ இப்படி இருக்கு. ஸோ மதியம் 12 மணிக்கே பாருங்க எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி இருக்கு? ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இந்த மாதிரி எந்த கேம்ஸுமே இல்லை. இன்றைக்கி இந்த கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம். குளிரில் எந்த அளவு நமக்கு வந்து ஷூட் பண்ண முடியுதுன்னு ஒரு இதை பார்த்துட வேண்டியது தான். ஸோ 6 ஸ்டார்ட் நமக்கு.
போச்சு. என்னாச்சு? சுட்டுச்சா? காத்து 3 டைம் அந்த சென்டர் வைட்ல அடிச்சா பிரைஸ் ஆமா. சூப்பர். அது இங்க வந்து அடிக்கணும், அதான் பயமா இருக்கு. சூப்பர். 2 கை 4 விரல். பாகுபலியில சொல்லி தருவாங்க. அப்ப நீங்க 2 பேரும் நின்னு விடுங்க, நான் எடுக்கிறேன். நான் 2 பேர் நின்னா வேணாம். வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி படத்துல வர அனுஷ்கா சர்மா அனுஷ்கா ஷெட்டி மாதிரி என் வைஃப் வந்து ஒரு இது என்னது அம்பு விட போறாங்க. அப்படி எவ்வளோப்பா? நல்லா ஃபுல்லா இரு குட்டி, ஃபுல்லா இரு. அப்படி ஆடி ஓடு. செம குட்டி ஒயிட்ல அடிச்சிருக்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஒயிட்ல அடிச்சிருக்க. அதுதான் அவர் நினைப்பாரு ஒரு அம்புக்கே வழியே காணோம். ஓகேவா? இப்படி ஓகே. இந்த விரல் வந்து இப்படி அமுத்தி பிடிச்சிக்கணும். ஓகே, அப்படியே இப்படி எடுத்து இப்படி விட்டோம் அப்படின்னா எங்கே போய் விடணும் எங்களுக்கே தெரியாது. இல்லை, அந்த பனி இருக்குல்ல, அந்த பனிக்கு அதுக்கும் அந்த இதாகுது அப்படியே. இங்கே பாருங்கள், ஷெர்வானி ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு கீழே ஏதோ பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. பா சான்சியால எங்கே அந்த குகை ஏதோ இருக்குன்னாங்க. எந்த பக்கம் போகணும்? எப்படி இருக்க பாருங்க. யாராலையுமே 12 மணி அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாது. 12:15 ஆயிடுச்சு இப்போ. அப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை கோயில். இதுக்குள்ளே வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே உள்ளே போகலாங்களா? அப்போ எப்படி நான் இப்படியே தான் இருக்குங்களா ஒரு 6 மாதத்துக்கு? எத்தனை மாதம் இப்படி இருக்குங்க? அம்மா பார்த்து வாங்க இங்கே குனிஞ்சவங்க. இது குகை கோயில். ஐயோ, இப்போ வந்ததுக்கே முடியல. நீங்கள் தான் கல்லாட்டம் இருக்கீங்க இங்கே. செமையாக இருந்துச்சிங்க உள்ளார. சின்னதான், ரொம்ப உள்ளலாம் போல். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 25-30 அடி இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வர்றது தான். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் பைக்கில் வந்தப்போ இதெல்லாம் பார்க்கல. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சில இடம்லாம் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுனாலே என்னமோ எதிர்ச்சியாக அது நடந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், யாராவது விளையாடிட்டு இருக்காங்க. சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்தளவு பனி இருக்குது. எதிர்பார்க்கல, இந்த அளவு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வர வர நமக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. பார்த்து ஓரமாக வாங்கலாம். பா ஃபுல்லாக வர வர அதிகமாகிட்டே வருது. வாங்க போயிடலாம் உள்ள. அப்படியே கண்ணு மூட்டு இருக்கிற மாதிரி போக வேண்டியதுதான். இப்போ வந்து ஷெர்வானி ஹில்ஸை விட்டு நம்ம கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. நம்ம வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் கிளம்பும்போது நான் இன்னும் எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோடெல்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து பனிமூட்டமாக, அது ரோடே தெரியாத மாதிரி இருக்குது. அந்த மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூடு பனியை நான் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். அந்தளவு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கு ரோடே தெரியலைங்க, அந்தளவு வந்து ரோடு இருந்தது. பட் இருந்தாலும் ஏதோ குத்து மதிப்பாக அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு போனேன்.
அண்ட் ஓட்டிகிட்டு போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிங்களே தெரியல, அந்தளவு வந்து நமக்கு வந்து பனிங்க அதிகமாக இருந்துச்சு. இதை வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் வந்து ஏற்காடு என்ன போய் ஏற்காடு இருக்க போகுது அப்படின்னு தான் வந்தேன். லாஸ்ட் டைமும் எனக்கு வந்து ஒரு பிரமிப்பை கொடுத்தது. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என் கல்யாண நாள் அதுவுமா என் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு சீனரியை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. 1 year கம்ப்ளீட் ஆகுது கல்யாண நாள். அண்ட் இந்த ஒரு சீனரிஸ் எல்லாம், இந்த ஒரு வெதர் கண்டிஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வந்து த்ரூ அவுட் த வே. ரோடே தெரியல அதுக்கு சொல்லுங்க. பரவாயில்லைங்க மாமா, பரவாயில்லையா, எப்படியோ ரோடெல்லாம் ஓட்டியாச்சு. இது என்ன இருக்குது வாங்க. கீழே மேலே ஏறும்போது அத்தை கிட்ட சைடில் காட்டினேன், அங்கே பாருங்க அத்தை பனின்ட்டு. இங்கே ரிட்டர்ன் போகும்போது ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்குது. அது இந்நேரத்துக்கு இருக்கு. அதான் ஆச்சு 12 மணிக்கெல்லாம் அப்ப காலையில நம்ம 4 மணிக்கு வந்திருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமா, வெளிச்சம் கூட கிடையாது காலையில. காலையில இருட்டுல பனி இருந்திருக்கும். நினைச்சு பாரு எப்படி போயிருக்கும். நான் கூட என்ன நினைச்சேன், நம்ம லேட்டா போனா சில்னஸ் குறைஞ்சிரும், அதனால சீக்கிரம் போலாம்னு நினைச்சேன். பார்த்தா மேல குளிருது. சரி, நம்ம ஏற்காடு விட்டு இறங்கிடலாம், நமக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தா ரோடில் வழி தெரியல இங்கே பாஸ். ரோடெல்லாம் வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. நம்ம வடிவேல் காமெடியில் வரும்ல அந்த மாதிரி. அண்ட் சரி ஓகே, எவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே போகிறேன். போக போக எனக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து ரோடு பனிமூட்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு கீழே வந்து ஒரு 14 13 சம்திங் அந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்ட் கிட்ட போனதுக்கப்புறமேட்டு தான் பனி கொஞ்சம் குறைஞ்சிது. பட் ஓட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏற்காடெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இலாச்சோர் அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சேலத்தில். இந்த ஹோட்டலில் வந்து லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நாங்கள் வேறு வந்து வேட்டி சட்டை அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா புடவையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கொஞ்சம் அங்கே தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருந்தோம். தனியாக வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நமக்கு வந்து பேக்கப் பண்ணி அங்கேருந்து கிளம்பியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபஸ்ட் ஆனிவர்சரியை வந்து நாங்கள் கொண்டாடியாச்சு இன்றைக்கி சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிம்மான லைட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் வந்து நம்ம வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபுட் சாப்பிட்டு வரலாம். அங்கே வந்து என்னால் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க, ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப டிம்மாக தெரிஞ்சதுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. குட்டே, இந்த ஏழை கணவனால் முடிந்த சிறிய கிஃப்ட்டு. அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்ட்டையும் அப்படியே கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம நாள் இன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சில கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கிஃப்டெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப செஸ் போர்டு பிடிக்கும், செஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்றதுனால செஸ் போர்டு. அது வந்து இது ரொம்ப எனக்கு யூனிக்கான ஒரு செஸ் போர்டு. ஏன்னா இந்த ஒரு காயினை வச்சு நான் விளையாடுறதுக்கு மறுபடியும் புதுசாக கற்றுக்கணும் போல் அந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சின்னதாக ஒரு ஆர்டிஸ்டிக்காக வந்து சில பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாட்டிலில் வந்து க்ளே ஆர்ட் பண்ணுவாங்க. அந்த க்ளே ஆர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்கோட க்ளே வச்சுருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். அண்ட் ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு கிஃப்ட் இது. அண்ட் இன்னொரு கிஃப்ட்டு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து க்ளேயோட நம்ம சேனலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ராயல் ரோட்ஸ் 500 அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இது வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். செமகுட்டி, இதே ரொம்ப பிடிச்சிருக்கு. யூடியூப் ராயல் ரோட்ஸ் 500 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பின்னாடி திருப்பி பெல் ஐக்கான் காணோம் இங்கே. பெல் ஐக்கான்லாம் போட முடியும். அது அப்டேட் செம. ஓ கடைசியாக நான் கேட்டேன், என் பிளாக் கலர் பைக் வந்துருச்சு.